அட வாங்க சோமன் சார். ഉമ്മ മാഡം, എന്റെ മുറിയിലെ ടാപ്പിൽ വെള്ളം വന്നില്ല. ഞാൻ നമ്മുടെ രംഗയുടെ റൂമിൽ പോയി കുളിച്ചു. അയാൾ മുറി പുറത്തുനിന്ന് പൂട്ടിട്ട് പോയി. 5 മിനിറ്റിൽ വരാമെന്ന് പറഞ്ഞ ആൾ 3 മണിക്കൂർ കഴിഞ്ഞ് വന്നു. കേട്ടാ மறந்து போயிட்டேங்கிற. சோமன் சார், உங்களுக்கு தான் அவரோட ஞாபக மறதி பத்தி தெரியும்ல. சாரி யாரு? நியூ என்ட்ரண்டா? சாரே டெபாசிட் கட்டியோ? இல்ல, அப்படி சுத்தி பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நாங்க என்ன ஜூவோ? சோமன் சார் வரீங்களா? பஜன் செஷன் ஆரம்பிக்க போது அட்டெண்ட் பண்ணிட்டு வரலாம். ഞാനോ? നോ നോ നോ, ഓൾറെഡി എനിക്ക് ലഞ്ച് മിസ്സായി. നിങ്ങൾ വരുമ്പോ കുറച്ച് പഴം എടുത്തിട്ട് വന്നാൽ മതി. ஷூர், உங்களுக்கு பழம் அனுப்புறேன். சார், நான் இந்த மார்னிங் பஜன் செஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க சோமனோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க. ஏன் பஜனைக்கெல்லாம் நீங்க போகிறது இல்லையா? நோ. நல்லா பாட மாட்டாங்களா? எனக்கு நம்பிக்கை இல்ல. பஜனை இல்லையா? இன் காட். எது? கடவுள் இல்லைன்னா இந்த உலகம் எப்படின்ற? உலகம் இல்லைன்னா கடவுள் எப்படி? நேச்சருக்கு நீங்க எல்லாம் கூப்பிடுற பேரு தான் கடவுள். சின்ன வயசுல இருந்தே ஏத்திஸ்டா? ഞാനോ 30 വർഷം കൃത്യമായി ഞാൻ ശബരിമലക്ക് പോയി. കേരളാവിലിருந்து ആരംഭിച്ച് ഇന്ത്യയിൽ இருக்கக்கூடிய அத்தனை மேஜர் கோவில்ஸும் ஐ ஹேவ் விசிட்டட். திடீர்னு சில விஷயங்கள், அத்தனை தப்பும் பண்றான், கொள்ளை அடிக்கிறான், சாமி காலில் போய் விழுந்துடுறான், அவன் நல்லா இருக்கிறான். ஆனா நான் ஸ்ட்ரைட் லிவிங். என்னை விட அவன் எப்படி நல்லா இருக்கலாம்? அதான் என்னோட ஃபீலிங்க்கு ஒரு ரீசன். அதாவது எல்லாரும் சின்ன வயசுல நம்பிக்கை கம்மியா இருப்பாங்க, வயசாக வயசாக நம்பிக்கை ஜாஸ்தி ஆகும். நீங்க அப்படி ரிவர்ஸ். எக்ஸாக்ட்லி. நீங்க தமிழ்ல ஏதோ ஒன்று சொல்லுவீங்களா? என்னது? அறியாமை. அறியாம போனால் ஹரி தெரியுவா. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோங்கிறத விட கடவுள் மேல கோபம் தான் சார் ஜாஸ்தி. He is not punishing the wrong person, but always trusting the right person. பட் ஆக்சுவலி வேண்டாம் சார், வேண்டாம். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு 1000 காரணத்தை சொல்லுவீங்க. ஆனா எனக்கு முன்னாடி இருக்கிற நிஜம் உங்க கதைகளை விட வலி அதிகம். சோ பிலீஃப போயிட்டா பெட்டர்னு பிலீஃப் எல்லாம் தூக்கி எறிஞ்சோம் சார். பட் ஆக்சுவலி சரி, அதை விடுங்க. சோமன், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, இல்ல இல்ல, உமா சொல்லிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட்ல எதையுமே பார்க்க கூடாது அப்படின்னு. சோ ஐ டோன்ட் வாண்ட் டு கெஸ். ஆக்சுவலி யூ கேன் நாட் கெஸ் ஆல்சோ. ஏன்னா நான் எதுக்காக இங்க வந்தேங்கிறது எனக்கே தெரியல. ரோட்டில் போய் கொண்டிருக்கும்போது ഈ ബോർഡ് കണ്ടു, നേരെ ഉള്ളിലേക്ക് വന്നു. எது? நம்பிக்கையே இல்லைன்றீங்க, கையிலைக்குள்ள வந்திருக்கீங்க. ஆமா, உங்க ஃபேமிலி தேட மாட்டாங்களா? யாரும் இல்லை சார். நீங்க சிங்கிளா? ஐ மீன், புரியுது சார், புரியுது. கல்யாணம் பண்ணிக்கல, அந்த வயசுல வசதி இல்லை. வசதி வந்த போது ஆசை. പക്ഷേ എനിക്ക് ധാരാളം സുഹൃത്തുക്കൾ. ஒரு நாள் ஒருத்தர் வீட்டில் சாப்பிட்டா கூட ஒரு வருஷத்துக்கு 50 பேர் இருப்பாங்க. Friends, they are my life. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் ஊருக்கு போய் அவங்க பசங்களோட செட்டில் ஆயிட்டாங்க. கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. மற்றவங்க பெட்டில் இருக்காங்க, சிலவங்க ஹோம் அரெஸ்ட். ஒவ்வொரு ஃப்ரெண்டு பிரியும் போது இனிமே அவங்கள பார்க்க முடியாதுங்கிற அந்த வலி இருக்கு, அதை தாங்க முடியல சார். சோமன், தாங்க முடியல. சோமன், എനിക്ക് ഒരു ആത്മാർത്ഥ സുഹൃത്ത് ഒരു നാൾ മോർണിംഗ് അവന്റെ ഫോണിൽ ഇരുന്നൊരു കോൾ.
ஓடி போய் போனை எடுத்து தேவி சொன்ன. ஆனா அவன் பேசல. அவனோட சன் தான் பேசல. நான் எதை கேட்க வேண்டாமோ அதை கேட்டுட்டேன். என் லைஃப்ல கடைசி போன் கால். மொபைல் போனை தூக்கி எறிஞ்சிட்டு அவனோட ஃபேஸ் கூட பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வந்துட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சு இந்த போர்டை பார்த்து நான் உமா கிட்ட போட்ட ஒரே ஒரு கண்டிஷன், நான் இங்க இருக்கிறத யாருக்கும் தெரிய வேண்டான்னு தான். உங்களுக்கு தெரியுமா, நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். என்னோட காலம் முடிகிற வரைக்கும் இங்க இருக்கிற அத்தனை ஃப்ரெண்ட்ஸையும் நான் சந்தோஷமா வச்சுப்பேன்னு தான். என்னையா இது சந்தோஷமா வச்சுக்கிறதா? இப்ப நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன்யா. பிகாஸ் ஸ்டில் யூ ஆர் நாட் மை ஃப்ரெண்ட். நீ வேற. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? எப்போதுமே நம்ம ஏஜ்ல ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்காது. ஏன்னா அந்த ஜெனரேஷன் போக போக கம்மி ஆகிட்டே வரும். உங்களை விட யங்கர் ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஷுட் நாட் பி ஏஜ் ரிலேட்டட். ஆனா அப்படி வச்சுக்கணும்னா உங்களோட மைண்ட் ஓப்பனா இருக்கணும். நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்குமே. எக்ஸலன்ட் ஐடியா. நான் ஒண்ணு பண்ண போறேன். நாளையில இருந்து ரோட்ல பசங்களோட பம்பரெல்லாம் விளையாட போறேன்னு. எனக்கு ஏற்கனவே அந்த மாதிரி ஆசை எல்லாம் உண்டு. ஆனா அங்க போனா அவங்க என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை. ஏன்னா நீங்க அங்க போய் அவங்களை அட்வைஸ் பண்ணுவீங்க பாருங்க. പമ്പരത്തെ ഇങ്ങനെ പിടിക്കണം, അങ്ങനെ പിടിക്കണം, ഞാൻ ഇങ്ങനെ വിട്ടു, പ്രത്യേകിച്ച് ഞാൻ ചെറുപ്പത്തിൽ ഇങ്ങനെ വിട്ടു. அதெல்லாம் வேண்டாம் சார். யங்ஸ்டர்ஸ் டோன்ட் லைக் அட்வைஸ். நீங்க அவங்க கூட போய் விளையாடுங்க. they will be happy. கண்டிப்பா உங்களை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா, இத்தனை விஷயங்கள் எனக்கு சொல்லி நீங்க அட்வைஸ் பண்றீங்களே, இது கரெக்டான? அட்வைஸ்ங்கிறது நம்ம ஏஜ்ல ஒரு பேட் ஹாபிட். அதை நம்ம மாத்திக்கணும். என்னையா இது? நான் இப்படி அப்படி இனிமே கோயில் குளம் அப்படின்னு இருந்துடலான்னு பார்த்தா, யோ நீயும் அந்த போர்வையில இருக்க. டிவோஷனுக்கு எல்லாம் ஏதியா வயசு? எனக்கு வயசாயிடுது. இனிமே நான் ஆன்மீகத்தில போக போறேன்னு சொல்றதெல்லாம் உங்களால ஜனங்க கூட மிங்கிள் பண்ண முடியல. அதனாலதான் அந்த போர்வை. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த போர்வைக்குள்ள வர மாட்டாங்க. வாங்க, ஜாதி மதங்களை எல்லாம் மறந்துட்டு மனுஷனோட மனுஷனா இருங்க. மனசிலாயோ? மக்களோட மக்களா இருங்க. அதான் தெய்வத்தோட இருக்கிற மாதிரி. என்னையா இது? இப்படி எல்லாத்தையும் கிண்டல் பண்ணா இப்போ கடவுளை நினைக்கிறதுக்கு டைம் வேண்டாமா? டைம் வேணும், டைம் வேணும் தான். கடவுளை நினைக்க டைம் வேணும். ஆனா கடவுளை ரியலைஸ் பண்ண டைம் வேண்டாம். நீங்க நினைக்க போறீங்களா இல்ல ரியலைஸ் பண்ண போறீங்களா? நோ டவுட் கேரளா இஸ் ஹைலி எஜுகேட்டட் ஸ்டேட் தான் போல இருக்கு. I realized he is not there. அதனாலதான் நான் கடவுளுக்கு டைம் கொடுக்கிறது இல்லை. அப்பா கண்ணா பின்னான்னு கொஞ்சம் அடக்கி வாசி. அப்பா டேய் முகுந்த், நான் இங்க கொஞ்சம் பேரை மீட் பண்ணேன்டா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நான் இனிமே என்ன பண்ண போறேன்னா, தினம் கொஞ்ச நேரம் இங்க இவங்களோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்டா. அந்த பில்கிரிமேஜ்லாம் போறேன்னு சொல்லியிருந்தியப்பா. பாட போட, மனுஷங்கள் மனுஷங்களோட இருந்தா அது தெய்வத்துக்கிட்ட இருக்கிறதுக்கு சமம். Being with people is being with God. இதையப்பா நீ ஒரு மலையாள ஆக்சென்ட்ல சொல்ற? சோமன் பறஞ்சோ ஞான் அறிஞ்சோ. இப்ப அந்த கைலாஷ் ட்ரிப்லாம் போறேன்னு சொன்னியப்பா, அது கைலாசா? டேய் மயிலையே கைலைடா.